கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சென்னையிலிருந்து ஒரு தொழில்நுட்ப அறிவிப்பு. ஜோஹோ கார்ப்பரேஷன் உங்களுக்கு தெரியும். உலக அரங்கில் இந்தியாவிலிருந்து உருவான மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனமாக இருக்கக்கூடிய ஜோஹோ அறிவிப்பை செய்திருக்கிறது. அது ஹார்ட்வேர் துறையிலும் கம்ப்யூட்டர் சர்வர் சர்வர் லெவலில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சு வேலை செய்யக்கூடிய லேப்டாப் மாதிரியானது, டெஸ்க்டாப் மாதிரியானது அல்லாமல் சர்வர் என்று சொல்லக்கூடிய கணினியை அது உருவாக்கி இருக்கிறது. அதற்கு நாத்து லா என்று பெயர் சூட்டி இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் பார்ப்போம் பின்னாடி. இன்டெல் சிப்பில் இயங்கக்கூடிய ஒரு சர்வர். இதை கடந்த 5 ஆண்டுகளாக அது உருவாக்கி இருக்கிறது. அதை பற்றின பல தகவல்கள் நமக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த நாத்து லா சர்வரை உருவாக்கியதன் மூலம் தன்னுடைய ஓன் சர்வர், பொதுவாக எல்லாரும் அந்த சர்வர் ஹார்ட்வேர் சர்வரை பொறுத்த வரைக்கும் இதற்கென்றே சில நிறுவனங்கள் இருக்கின்றன, அவர்களிடமிருந்து அவர்கள் வாங்குவார்கள். அப்படி இல்லாமல் தனக்கு வேண்டிய சர்வரை தானே தயாரித்து கொள்ளக்கூடிய மிகச்சில நிறுவனங்களில் ஒன்றாக ஜோஹோவும் சேர்கிறது. நமக்கு தெரிந்தவரை கூகுள் அதற்குரிய சர்வர்களை தானே உருவாக்கி கொள்கிறது என்று தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி அமேசானுமே அந்த இடத்துக்கு போயிருக்கிறது. திருப்பி அது ஜோஹோவும் அதே செயலில் இறங்கி இருக்கிறது அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியம். அதில் அடுத்த முக்கியத்துவம் என்னென்னா, இந்த டிசைன், இதோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அறிவுசார் சொத்துரிமை சொத்து, அந்த அறிவுசார் சொத்து அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இதோடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நான் நேராக அந்த செய்தியில் அந்த ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு நான் மற்ற விஷயங்களை பற்றி சொல்கிறேன். இது 2020 இதை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். இதுக்கென்று அவர்கள் நாக்பூரில், சுவாரஸ்யமாக இருக்கிறது, ஏன்னா ஜோஹோ சென்னையை சேர்ந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு தெரியும். அவர்களுடைய மிகப்பெரிய அலுவலகம் இங்கே சென்னையில் தான் இருக்கிறது. ஆனால் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை நாக்பூரில் செட் பண்ணுறாங்க. செட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, அவங்க சேத்து அப்படின்னு, அதுக்கு நீங்கள் SETU, அதை மீனிங்ஃபுல்லாக படிக்கணும்னா அதை சேத்து அப்படின்னு சொல்லலாம். சேத்து அப்படின்னா பிரிட்ஜ் அப்படின்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் சேத்து அப்படின்னா பிரிட்ஜுன்னு அர்த்தம். ராம சேத்து என்றால் ராமர் கட்டிய பாலம் இல்லையா? இப்போ சேத்து என்பது பாலம். அது ஆங்கிலத்தில் நீங்கள் அதை SETUங்கிறத பிரித்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜ்மெண்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் அப்ஸ்கில்லிங் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். அது என்னென்னா, மாணவர்களை தொழில்துறைக்கு ஏற்ப பழக்குவது, அதற்கேற்ற பயிற்சிகளை கொடுத்து பழக்குவது. ஸோ இதை அவங்க நாக்பூர் பகுதியில் கிட்டத்தட்ட 300 மாணவர்களை பயிற்சிக்கு எடுத்து அவர்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு தயாரிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து கணினி பற்றின ஒரு அறிவு கொடுத்து அவர்களில் பலரையே வேலைக்கு எடுத்து வைத்துக்கொண்டு இண்டிஜினஸாக இந்த சர்வரை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறேன். இந்த ப்ராசஸில் அவங்க 5 பேட்டன்ட்டுகளையும் பெற்றிருக்கிறார்கள். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இந்த டிசைனில் அவங்க இன்டெல் Xeon 6 ப்ராசஸர்ஸ். இன்டெல் உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய கம்ப்யூட்டர் சிப் கம்பெனி. ஆனால் அந்த கம்ப்யூட்டர் சிப் கம்பெனி இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. பல நிறுவனங்கள் அதை தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க. முக்கியமாக நம்ம NVIDIA அப்படிங்கிற இந்த GPU என்னும் இன்றைக்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்வர்ஸ்களை தயாரிப்பதற்கு தேவையான அடிப்படையான ப்ராசஸர்ஸை செய்யக்கூடிய NVIDIA அப்படிங்கிற ஒரு நிறுவனம் எங்கேயோ தாண்டி போயிடுச்சு இன்டெல் கொஞ்சம் பின்தங்கி போயிடுச்சு. ஆனாலும் சர்வர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் இன்டெல் பெரிய அளவில் தான் கொள்ள வச்சுக்கிட்டு இருக்கு. AI வரும்பொழுது அதை தனியாக பார்த்துக்கலாம். இன்டெலோட கொலாபரேட் பண்ணி இந்த சர்வரை அவங்க இந்த மாதிரி எஃபெக்டிவாக இன்டெல் ப்ராசஸை பயன்படுத்துறது அப்படிங்கிறத வச்சு அவங்க இதை இன்டெலோடு சேர்ந்து, இன்டெலோட உதவியோடு தான் இதை உருவாக்கியிருக்காங்க. அதை பற்றின ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் தான் அவங்க நேற்றுக்கு சொல்லியிருக்காங்க. இதோடைய பவர் கன்சம்ஷன், இதில் சிலதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி உலகமே பயப்படுவது என்னென்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்வர்ஸ் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு பவரை உறிஞ்ச போகிறது அப்படிங்கிறத நினச்சி பல நாடுகள் பயப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு அது பயங்கர பவர் கன்சம்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு. சாதாரண சர்வர்ஸோடைய பவர் கன்சம்ஷன் அவ்வளோ கிடையாது. இன்றைக்கி வெப் சர்வர்ஸ் இருக்கு இல்லையா, இன்றைக்கு வெப் அப்ளிகேஷன்ஸ் பல ரன் பண்ணக்கூடிய நம்முடைய எல்லா சர்வர்ஸுமே
அவ்வளோ மோசம் கிடையாது. இருந்தும் இந்த சர்வரை வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக இவங்க பண்ணியிருக்காங்க. 12% to 18% லோவர் பவர் கன்சம்ஷன். அந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்பாட்டு செலவு குறையும். 20 to 30% லோவர் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப். இதுக்கான ஒரு வாழ்நாள், ஒரு சர்வருடைய வாழ்நாள் வந்து 4 வருஷம் அல்லது 5 வருஷம்னு வச்சுப்போம். நான் சும்மா குத்து மதிப்பாக சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் இதற்கான ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பராமரிப்பு செலவுகள் இருக்கு இல்லையா, அது எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து 20 to 30% லோவர். இன்றைக்கி நீங்கள் கடையில் போய் வாங்குறதுலேருந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30% குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஐ மாடல்லாம் பயன்படுத்தும் பொழுது இது ரொம்ப பயங்கரமான உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மற்ற ரொம்ப டெக்னிக்கலான சில விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுடுவோம். இதில் ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலை விட்டுட்டு சில விஷயங்களை மட்டும் கொண்டு வருவோம். அந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேருந்து சில தகவல்கள். இதில் வந்து இன்டெல் Xeon 6 ப்ராசஸர் இருக்குது, ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங், பர்ஃபார்மன்ஸ் ஃபார் விஷுவலைசேஷன், டேட்டா சென்டர் செக்யூர் கண்ட்ரோல் மாடியூல், இன்ஹவுஸ். இதில் 2-3 விஷயம் இருக்குது. நம்ம வெளியிலிருந்து நீங்கள் வந்து ஒரு கணினி சர்வர் ஒன்று வாங்குறீங்க அப்படின்னு வெளியிலிருந்து இந்த சர்வரை நீங்கள் வாங்கும்பொழுது பொதுவாக இன்றைக்கு யாரெல்லாம் இந்த கணினியை தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள் கணினியை தயாரிக்கிறார்கள். ஆனால் இந்த கணினி எங்கே உற்பத்தி செய்யப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இது வந்து சீனாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதுக்கப்புறமா லெனோவோ என்ற ஒரு நிறுவனம் இருந்தது. ஐபிஎம், லெனோவோ என்பது ஒரு சைனீஸ் நிறுவனம். இது ஐபிஎம் உடைய லேப்டாப் தயாரிப்பு நிறுவனத்தை வாங்கி கொண்டது. இன்றைக்கி உலகத்திலேயே லெனோவோ ஒரு மிகப்பெரிய கம்ப்யூட்டர் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். சர்வர்லேருந்து லேப்டாப்லேருந்து எல்லா விதமான கணினிகளையும் அது பண்ணுகிறது. எல்லாத்துலேயும் முதன்மை இடத்தில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங்னாலே சைனா என்பது எலக்ட்ரானிக்ஸுக்கு இன்னும் அதிகமாக பொருந்தும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பயம் என்னென்னா, இந்த லெனோவோ சர்வரை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இது ஏற்கனவே வேறு இடங்கள்லையும் இது ப்ரூவ் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு டெலிகாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹுவாய் அப்படின்னு ஒரு நிறுவனம். இந்த ஹுவாய் நிறுவனத்துடைய பொருட்கள் எல்லாமே, இந்த ஹுவாய்ங்கிற நிறுவனம் சைனீஸ் மிலிட்ரியோட ரொம்ப நெருங்கியது. இன்ஃபேக்ட் சைனீஸ் மிலிட்ரியோட நிறுவனமே தான் அது என்கிற மாதிரியே சொல்வது உண்டு. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, அது வந்து நீங்கள் இதை எங்கே பயன்படுத்தினாலும் அந்த டெலிகாமில் அது உளவறிந்து கொண்டே இருந்து இந்த தகவல்களை எல்லாம் எப்படியோ கொண்டு போய் சைனாவில் சேர்த்து விடுகிறது. அப்படிங்கிறது தான் வந்து பல நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம். அதனால் அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா, நாங்கள் வந்து ஹுவாயியோடைய எந்த பொருளையும் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு அவங்க பேன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுமே சைனீஸ் பொருட்களை நம்முடைய டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில், மிலிட்ரி தளவாடங்களில், ஏன்னா எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர், நீங்கள் கம்ப்யூட்டரை வச்சு தான் நீங்கள் ட்ரோனை இயக்குறீங்க, கம்ப்யூட்டரை வச்சு தான் நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்ளீட் மிலிட்ரி பிளானிங்கை பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் என்ன தைரியத்தில் நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்த முடியும்? அங்கிருந்து அப்படியே தகவல்களை பேக்டோர் என்ட்ரின்னு சொல்லுவோம். நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் நிறையா செக்யூரிட்டி எல்லாம் போடுவீங்க. ஆனால் அதையும் மீறி அவன் ஏதோ ஒரு விதத்தில் அதை வந்து என்கிரிப்ட் பண்ணி ஏதோ டேட்டாவை அனுப்பிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லா நாடுகளுக்கும் இருக்குது. அதுக்கு வந்து இவங்க சில டேட்டா சென்டர் செக்யூரிட்டி கண்ட்ரோல் மாடியூல்லாம் இது இந்தியாவிலேயே தயாரிக்க போகிறாங்கங்கிறது ஒன்று. சிபியு தவிர, சிபியு வந்து நீங்கள் இன்டெல்டேருந்து வாங்க போகிறீங்க. ஏன்னா அதை உருவாக்கக்கூடிய திறன் வந்து இந்தியாவுக்கு இப்போதைக்கு கிடையாது. நிறைய அந்த செக்யூரிட்டி, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் டிசைன், இது போன்ற பல விஷயங்கள் எல்லாம் இந்தியாவிலேயே இந்த கம்பெனியே உருவாக்கி, அதாவது ஜோஹோவே அதையெல்லாம் டிசைன் பண்ணி இந்தியாவிலேயே எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் கம்பெனிஸ்னு சிலது இருக்குது. அவர்களை வைத்து அதையெல்லாம் தயாரித்து பயன்படுத்துவதாக சொல்கிறார்கள். இதில் வந்து ஹை டிகிரி ஆஃப் இண்டிஜனைசேஷன் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்ட்டு. இதில் வேறு சில முக்கியமான விஷயங்களும் இருக்குது. அது என்னென்னா வந்து இந்திய அரசே இதை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் இந்தியா தன்னுடைய தேவைகளுக்காக, இந்திய அரசின் தேவைகளுக்காக கம்ப்யூட்டர் ப்ரொக்யூர்மெண்ட்டை இந்தியாவிலேயே உற்பத்தியாகும் கணினிகளைத்தான் வாங்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து இந்திய அரசு ஏற்கனவே சொல்லியிருக்கு. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும் பொழுதும் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் வந்து ஜோஹோவுக்கு கிடைக்கும். இந்த ஜோஹோ சர்வர்ஸுக்கு சொந்த பயன்பாட்டுக்கும் அவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அரசின் பயன்பாடுகளுக்கு நீங்கள் டெண்டரில் இன்னும் பல நிறுவனங்களும் அதை தயாரிப்பார்கள், கொடுக்கலாம். ரொம்ப பின்னோக்கி போனீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இந்தியாவும் தன்னுடைய பர்சனல் கம்ப்யூட்டர்ஸை தானே தான் தயாரிக்க ஆரம்பித்தது. இந்தியாவில் ஒரு 2 நிறுவனம், மிக முக்கியமாக சொல்வதாக இருந்தால் சிவசங்கரனுடைய
சிவா பிசி அப்படிங்கிற ஒரு நிறுவனமும், அது சென்னையில் தான் உருவானது. சிவசங்கரன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆண்டர்பிரினர் அவர். அதே மாதிரி விப்ரோ பிசி, இன்னைக்கு இந்தியன் ஐடி சர்வீசஸில் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடிய விப்ரோ, ஆரம்ப காலத்தில் அவங்க ஒரு பிசி ஒன்றை வந்து அவங்க உருவாக்க முற்பட்டார்கள். கடைசி அதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டில் கோலோச்ச முடியல. அதுக்கப்புறம் சர்வர் கம்பெனிஸ், டெஸ்க்டாப் கம்பெனிஸ்னு நிறைய இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சது. வெளிநாடுகளிலிருந்து தயாரிக்கப்பட்டது. ஹெச்பி போன்ற நிறுவனங்கள் எல்லாம் நீங்கள் அப்போ தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் அது எல்லாம் கன்சாலிடேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக மேனுஃபேக்சரிங் கிட்டத்தட்ட முழுக்க அது வந்து சீனாவுக்கு போயிடுச்சு. இந்த நிலையில தான் வந்து இப்போ ஒரு மாற்றமாக இதை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஓப்பன் சோர்ஸ், மோஸ்ட் லைக்லி லினக்ஸாகத்தான் இருக்கும் என்று தான் வந்து சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் அப்படிங்கிற அந்த அரசுடைய திட்டத்துடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, எவ்வளவு பர்சன்டேஜ் இந்தியாவில் செய்யப்படணும் அப்படிங்கிறது, அதற்கு உள்ளாக இது வந்துடுது. ஸோ ஜோஹோங்கிற கம்பெனிக்கான ஒரு பெரிய வாய்ப்புகள் அதிகரிக்குது. இந்தியாவில் இண்டிஜினஸாக இது எல்லாத்தையும் உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்மளுடைய கான்ஃபிடன்ஸையும் கொடுக்குது. இறுதியாக அதோடைய பேருக்கு வருவோம். எவ்வளோ பேர் அந்த பேரை நீங்கள் கவனிச்சிங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நாத்து லா. இந்த நாத்து லா அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, என்னடா அது நாக்பூரில் பண்ணுறாங்க, ஒருவேளை அதில் நான் எடுத்துக்கிட்டாங்களா? ஆனால் நாத்து லா அப்படிங்கிறது வந்து சிக்கிமில் இருக்கக்கூடிய இமயமலை இருக்கு இல்லையா, இமயமலை வந்து ரொம்ப பெரிய மலை. ஒரு பக்கம் அது வந்து காஷ்மீர்லேருந்து, நம்ம இந்தியாவை பொறுத்தவரை காஷ்மீர்லேருந்து ஆரம்பித்து அது அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம் என்று ஒரு ஒரு பெரிய தொடர். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடைப்பட்டது தான் இமயமலை. இந்தியாவும் சீனா ஒரு பக்கம் இருக்குது, திபெத் இருக்குது, நேபாள் இருக்குது, இந்தியா இருக்குது. இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்கள் அதை ஒட்டி வருது. உத்தராகண்ட், உத்தரப்பிரதேஷ், அங்கேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு வந்து காஷ்மீர் வரைக்கும் அது விரிந்து போகக்கூடியது இமயமலை. இதில் சிக்கிம் வந்து உங்களுக்கு தெரியும் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்று. அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கணவாயோடைய பேர் வந்து நாத்தூலா பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாஸ் வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி. நீங்கள் இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு தரை மார்க்கமாக போகிறீங்கன்னா இமயமலையில் இந்த பாஸ் வழியாக ஏறி நீங்கள் போக வேண்டியிருக்கும். இந்த பேரை ஏன் வச்சாங்க அப்படின்னு என்னுடைய யூகத்தை சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க ப்ரெஸ் ரிலீஸில் கொடுக்கல. ஏன்னா ஒரு சென்னையை சேர்ந்த கம்பெனி சிக்கிமில் இருக்கக்கூடிய ஒரு இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு பாஸோடைய பெயரை எதுக்கு இந்த சர்வருடைய பெயராக வைக்கணும் அப்படிங்கிறது வந்து பைனோ நெட்டில் நிறையா பேர் அதை ஸ்பெக்குலேட் பண்ணியிருப்பாங்க இப்போன்னு நினைக்கிறேன். 1962 இந்தியா மீது சீனா படையெடுத்தது. அது உங்களுக்கு தெரியும். இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருலாம் வந்து இந்தி சீனி பாய் பாய் அப்படின்லாம் சொல்லி சைனா மீது அவருக்கு மிகப்பெரிய மரியாதை, நட்பு எல்லாம் இருந்தும் கூட திடீரென்று யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிலையில் சீனா இந்தியா மீது படையெடுத்து அடித்து நொறுக்கியது இந்தியாவை. உண்மையை சொல்லிடுவோம் நம்ம. இந்தியா தோற்று போனது 1962. எந்த விதத்தில் தோற்று போனது என்றால், வடகிழக்கு மாநிலங்களில் பல இடங்களில் சீன துருப்புகள் உள்ளே வந்துவிட்டன. அஸ்ஸாம், இந்திய துருப்புகள் அஸ்ஸாமை அப்படியே விட்டு ஓடி வந்தார்கள். மேலிடத்திலிருந்து அவங்களுக்கு நீங்கள் வந்துருங்க, நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ்னு அப்போ அதுக்கு பேர் நம்ம வச்சுருந்தோம், அதுலேருந்து வந்துருங்க அப்படிங்கிற அளவுக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து எங்களை அவ்வளோதான், நான் எங்களை அம்போன்னு நீங்கள் விட்டுற போகிறீங்களா? ஏன்னா மக்களால் வந்து பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி ஓடி வர முடியும்? அந்த சமயத்தில் இந்தியாவுடைய இராணுவம் வந்து உண்மையிலேயே தயார் நிலையிலேயே இல்லை. பாகிஸ்தானுடைய போர் என்றால் கூட நம்ம வந்து அதை எதிர்கொண்டிருக்கலாம். ஆனால் சீனா வந்து அந்த காலத்திலேயே 1960களிலேயே அவர்கள் வலுவாக இருந்தார்கள் படையை பொறுத்தவரை. ஏன்னா அவங்க வந்து உண்மையிலேயே போரிட்டு அதில் பயிற்சி பெற்ற வெட்டரன்ஸ். அவங்க வந்து தொடர்ச்சியாக ஜப்பானிய ஆக்கிரமிப்பிலிருந்து மீண்டவர்கள். அதுக்கப்புறமா உள்நாட்டு போர், சியாங்காய் ஷேக்கும் மாசேத்துங்கும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க வந்து இந்த வெட்டரன்ஸ்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அவங்க வந்து போர் பயிற்சி மிக்கவர்கள். நாம் வந்து அதுக்கெல்லாம் தயாராக இல்லை அந்த சமயத்தில். இன்ஃபேக்ட் நம்ம வந்து அதுக்கு வேண்டிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணலை. 1947 நாம் சுதந்திரம் அடைந்தாலும் நம்ம வந்து மிலிட்ரிக்கென்று நம்ம செலவு பண்ணது ரொம்ப குறைவு தான். அந்த சமயத்தில் சிக்கிம் வந்து ஒரு ப்ரொடெக்டரேட். சிக்கிம் இந்தியாவுடைய ஒரு பகுதி கிடையாது. இந்தியாவை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சிறு நாடு. ஆனால் இந்தியாவுடைய அது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்தே
இந்தியாவிடமிருந்து தன்னுடைய மிலிட்ரி சப்போர்ட்டை பெற்றுக்கொள்வது. அதாவது மிலிட்ரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாம் வந்து இந்தியா பார்த்துக்கொள்ளும். அதே நிலையில் தான் பூட்டானும் இன்று வரை இருக்கிறது. பூட்டானுக்கு என்று தனியாக மிலிட்ரி கிடையாது, அது தனி நாடு. ஆனால் இந்தியா வந்து அதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது. அப்பொழுது சிக்கிம் அப்படிப்பட்ட ஒரு நாடாக இருந்தது. இப்போ 1962 நம்ம தோத்து போயிட்டோம். அப்போ வந்து பெரிய அளவுக்கு நாத்துலாலாம் ஒன்றும் நடக்கலை. 5 ஆண்டுகள் கழித்து 1967 சீன துருப்புகள் நாத்துலாவை வந்து கைப்பற்ற வருகிறார்கள். டேட் வந்து 11 15 செப்டம்பர் 1967. அப்போ இந்திய துருப்புகளுக்கும் சீன துருப்புகளுக்கும் இடையே மிகப்பெரிய போர் அங்கே நடக்கிறது. 5 நாள் அந்த இடத்துல. அந்த போரில் இந்தியா நிறைய இழப்புகளை சந்திக்கிறது. சீனாவுடைய இழப்புகள் குறைவு என்றாலும் இந்தியா அந்த பாஸை விட்டுவிடவில்லை, அதை இறுக்கி பிடித்துக் கொள்கிறது. உடனே அதை பிடிக்க முடியாது என்ற நிலையில் சீனா பின்வாங்குகிறது. அடுத்ததாக ஒரு 10-15 நாள் கழித்து இன்னொரு பக்கத்திலேயே இன்னொரு பாஸ், இன்னொரு கணவாய், அது வழியாகத்தான். அதாவது ஒரு பெரிய மலைத்தொடரில் நீங்கள் மேலே ஏறி போக முடியாது. சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் பாதையை வெட்டி வச்சிருப்பாங்க. ஒரு பாதை இருக்கும், அதன் வழியாக நீங்கள் ஏறி போக முடியும். சோ லா என்று இன்னொரு பாஸ். அங்க மற்றும் ஒரு சண்டை இந்திய துருப்புகளுக்கும் சீன துருப்புகளுக்கும் நடக்கிறது. இது வந்து 1 அக்டோபர் 1967. அதிலும் இந்தியாவுக்கு இழப்பு என்றாலும் இந்தியா இருக்க அந்த இடத்தை பிடிக்கிறது. ஒரு முயற்சியை பண்ணி பார்த்தோம், நாத்துலா வழியா பார்த்தோம், முடியல. சோலா வழியா பார்த்தோம், முடியல. அப்படி என்று சீனா போய்விடுகிறது அந்த இடத்தை விட்டு. இப்போ இந்தியாவுடைய மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜியில் இந்த 1967 இந்தியா எப்படி சீனா ஊடுருவுவதை தடுத்து நிறுத்தியது, இதான் வார்த்தை. இந்தியாவுக்குள் சீனா ஊடுருவதை தடுத்து நிறுத்தியதற்கான உதாரணம் தான் நாத்துலா. இப்போ வந்து இந்த கான்டெக்ஸ்டில் நீங்கள் வந்து இந்த சர்வருக்கு ஜோஹோ வைத்திருக்கக்கூடிய இந்த பெயரை பாருங்கள். இது என்னத்தை குறிப்பிடுது அப்படின்னா, ஒரு ஒரு தீவிர ஒரு வரலாற்று அபிமானிக்கு தான் இது புரியும். உலகமே வந்து சைனீஸ் மேனுஃபேக்சரிங் ஆன்ஸ்லாட்டில் மாட்டியிருக்கு. இந்தியா மீது சைனா ஒரு மேனுஃபேக்சரிங் ஆக்கிரமிப்பு தான் செய்யுது. அவங்களால குண்டூசியிலிருந்து ஆணியிலிருந்து மிகப்பெரிய மெஷின் வரை அவர்களால் எளிதில் செய்துவிட முடிகிறது. அது எல்லாத்துக்குமான இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க பண்ணியிருக்காங்க. நாம் வெறும் கன்சியூமராக அவற்றை வாங்கி கொண்டிருக்கிறோம். 2 நாடுகளுக்கும் இடையேயான ட்ரேட் இம்பேலன்ஸ், நாம் சீனாவிடமிருந்து வாங்குவது வெர்சஸ் நாம் சீனாவுக்கு விற்பதுன்னு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் கேப். அது ஒன்று அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இந்த நிலையில் இந்தியா எப்படி எதிர்த்து நிற்பது? தனக்குரிய பொருட்களை தயாரித்து கொள்ளக்கூடிய திறனையாவது இந்தியா எப்படி பெறுவது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டிருக்கு ஜோஹோ. எங்களாலும் முடியும். எப்படி குறைந்த தளவாடங்களை வைத்துக்கொண்டு எப்படி பொசிஷன் ஆஃப் வீக்னஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலிருந்து சீனா உள்ளே வருவதை நாத்துலாவில் தடுத்து நிறுத்தினோமோ, அதுபோல மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸோ அல்லது வேறு என்ன மேனுஃபேக்சரிங்கோ இந்த ரெவல்யூஷனையும் நாம் வந்து இங்கே செய்ய முடியும். சீனா உள்ளே ஊடுருவதை நாத்துலா சர்வர் போன்று இன்னும் பலவற்றை உருவாக்குவதன் மூலம் தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான முதல் படி இது. இதிலிருந்து எவ்வளவு பேர் இந்தியாவில் பாடம் கற்றுக்கொண்டு இந்த மேனுஃபேக்சரிங் திறனை வளர்த்து கொண்டு இந்தியாவை உண்மையிலேயே ஆத்ம நிர்பர் பாரத்தாக மாற்றப் போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியே. அந்த விதத்தில் வந்து இதெல்லாம் வந்து என்னுடைய ஊகமாகத்தான் இதை முன்வைக்கிறேன். ஏன்னா வெம்பு ஸ்ரீதரோ அல்லது அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்களோ இன்னும் வெளிப்படையாக இதுக்கு ஏன் நாத்துலான்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் வரலாற்றில் இதுதான் நமக்கு வந்து நாத்துலாவுடைய இம்பார்ட்டன்ஸும் சிக்னிஃபிகன்ஸும் நமக்கு தெரிந்தது. ரொம்ப அது மிகச்சரியான பெயராக கூட எனக்கு தோன்றுகிறது. மற்றவர்கள், அதாவது இந்தியாவின் மற்ற முதலீட்டாளர்களும் தொழில் முனைவோர்களும் இதனால் வந்து ஒரு உத்வேகம் பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.